A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரியாஸ் அகமது. நாங்கள் சிவாசில தான் இங்கே வந்து கடை போட்டிருக்கோம். வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குண்ணா. இந்த கிளைமேட்னால தான் வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி வியாபாரம் வித்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தாக்க இன்னும் நல்லா வியாபாரம் விற்கும். இங்கே எங்கள்கிட்ட மொத்தம் 300 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. இந்த வருஷம் புது வெரைட்டிஸ் 300 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. எல்லாமே கிட்ஸுக்கான வெரைட்டிஸ் தான் ஃபுல்லாகவே. மக்கள் மத்தியில் கிட்ஸ் வெரைட்டி தான் கேட்டு வர்றாங்க. மேக்ஸிமம் வெடிக்கிற எடுத்து வேறு கேட்டு வரதில்லை. ஏன்னா எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் கிட்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து வர்றவங்க வந்து கிட்ஸ் வெரைட்டிஸ் மட்டும் தான் கேட்டு வர்றாங்க. ஆமாம் ஆமாம் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே கிட்ஸை நாங்கள் கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எங்கள் முக்கால்வாசி பொருள் கிட்ஸை பேஸ் பண்ணி தான் பொருள் பூராமே கொண்டு வந்திருக்கோம். ஆமாண்ணா எல்லாமே பசுமை பட்டாசு தான். இது இயற்கைக்கு எந்த பாதிப்பு இல்லாத பட்டாசு தான் இங்கே மேக்ஸிமம் விற்கிறோம். நம்ம டேரெக்டாக சிவாஜி அங்கே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும்தான். நம்ம பெருசாலாம் எதுவும் லாபம் வச்சுலாம் நம்ம வியாபாரம் வைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸ் இங்கே மெட்ராஸில் அடுத்தடுத்த பிஸ்னஸ் நாங்கள் நிறையா பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் விலையை கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா பட்டாசுமே. ஏன்னா நம்மள்கிட்ட 30% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்குறோம்ண்ணே. ஏன்னா எல்லாமே எங்களோட சொந்த மேக்கு. அதனால் வந்து எங்களோட பொருளுக்கு எவ்வளோ விலை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு இடத்துல வாங்கி விற்றா தான் அதோட ப்ரைஸை வந்து ஜாஸ்தியாக வைக்க போகிறோம். எல்லாமே எங்களோட சொந்த மேக்கிங்கு. அதனால் நாங்கள் வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுப்போம்ண்ணே. ஏற்பாடு எல்லாமே நல்லா இருக்குண்ணே. எந்த ஃபெசிலிட்டியும் குறை கிடையாது. இங்கே வந்து இருக்கிற நிர்வாகம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. வர்ற மக்களுக்கு எந்த இடையூறுமே கிடையாது. ஆமாம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதெல்லாம் நடக்கும்ண்ணா. சென்னை மக்கள் இருக்காங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு. பட்டாசு விற்பனை 10ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பித்தது. ஆனால் வியாபாரம் நாங்கள் 12ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வியாபாரங்கள் ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இடைப்பட்டு எங்களுக்கு குறுக்கிடுறது மழை குறுக்கிடுது. மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அதாவது வெதர் ஃபோர்காஸ்டுடைய சுச்சுவேஷன் வந்து மக்கள் வெளியே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியும் இப்போ பின்னேரம் மழை ஓரளவு குறைஞ்சிரும். மக்கள் முழுமையாக வந்து வருவாங்க. வியாபாரத்தை முழுமையாக எதிர்பார்க்குறோம் சார். ரகங்கள் கணக்கு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான பட்டாசுகள் இருக்குது. காரணம் கேட்டால் இப்போ எங்கள் கடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, வனிதா இருக்குது, ஜெயரூபி இருக்குது, மதன் இருக்குது, பாண்டியன் இப்படி வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லா கடையிலையுமே ஒரு கடையில் உள்ள ஒரு கடை மேக்ஸிமம் இருக்காது. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2000 வெரைட்டிஸ்க்கு மேலே எல்லா கடைகளிலுமே இருக்குது சார். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, கேட்கவும் இல்லை. ரெண்டாவது அந்த மாதிரி ஸ்டாக்கை வைக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கார்த்திகை தீபத்தை டைமில் அந்த டைமில் நாங்கள் அதை எல்லாத்தையுமே முக்கால்வாசி கம்ப்ளீட்டாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். திருப்பி வந்து ஓல்டு ஸ்டாக்கை நாங்கள் வைக்க மாட்டோம் சார். சார் வியாபாரத்தை வந்து நாங்கள் முழுமையாக வியாபாரம் நடக்கும்னு சொல்லி தான் எடுத்துருக்கோம் கடையை. பட் என்ன ஏதுங்கிறது அது வந்து சங்கத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்தது. என்ன வியாபார சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு கணிசமாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அதை வந்து நாங்கள் வெளியவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள வியாபார சங்கத்துக்குள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் அது. அதனால் வந்து எங்களுக்கு கட்டுப்படியான அளவுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். சார் கவர்மெண்ட் எடுத்தது எங்களுக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் நஷ்டம் தான் சார். அதாவது முழுக்க போனதோட எங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இதுன்னு சொல்லி கடையை ஓப்பன் டெண்டரில் விட்டு விலை கடுமையாயிருச்சு. இப்போ எங்களுக்கு சங்கத்திலேருந்து கொடுக்கறனால எங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது சார். அது எதுவாக இருந்தாலும் சங்கம் பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க. வியாபாரிகளுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் எங்களுக்கு ப்ரைவேட்டாக கொடுக்குறதா சார் நாங்கள் நல்லா விரும்புகிறோம். வியாபார சங்கத்திலேருந்து பட்டாசு வியாபாரிகள் விரும்புகிறோம் சார். கொடுக்கப்பட்ட இடம் அவ்வளோதான் சார். எங்களுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் கொடுத்தாங்க, முன்னால் 55 கடை போட்டாங்க. பட் இதுக்கு போதுமான இடம் இல்லை. இதுக்குள்ளேயே நாங்கள் 30 வியாபாரிகளுமே நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் முடிவு பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிருக்கோம் சார்.
பார்க்கிங் வசதி அதாவது பற்றாக்குறை தான் இருப்பினும் அது ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இந்த இருக்கக்கூடிய பார்க்கிங்குள்ளே தான் எல்லாமே பண்ணணும். ஓரளவு ஃப்ளோட்டிங் பார்க்கிங் ஓடுது, பிரச்சனை இல்லை. மற்றபடி ஸ்பெஷலி பண்ணால் குடி தண்ணிகள் வந்து ஃப்ரண்டில் ஒரு டேங்க் இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது. மற்றபடி சொல்லத்தக்க ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா ஓரளவு எதிர்பார்க்க அளவுக்கு போய்க்கிருக்கு சார். ஃபயர் அதாவது காவல்துறை ஃபயர் சர்வீஸு அதே மாதிரி ஹெல்த்து எல்லாமே வந்து டெய்லி வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க, சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க, க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. டஸ்ட்பின்லாம் அப்பப்போ ரபிஷ்லாம் எல்லாம் எடுத்துடுறாங்க. காவல்துறை ஃபயர் சர்வீஸ் சார்பாக நாங்கள் 2 வாளி தண்ணி வச்சுருக்கோம், 2 வாளி மண் வச்சுருக்கோம், ஒரு சிலிண்டர் வச்சுருக்கோம். இது அவங்க காவல்துறை தீயணைப்பு துறையினுடைய முன்னறிவிப்பு. அதன் காரணமாக நாங்கள் எல்லா கடைகளுக்குமே அது சேஃப்டியாக பயன்படுத்திக்கிறோம் சார். 100% வரக்கூடிய மக்களுக்கு வந்து 100க்கு 100 பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய வியாபார சங்கத்திலேருந்து ஒரு முடிவு எடுத்து அதே மாதிரி எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணிக்கிறோம் சார். சார் 40% 50% வந்து ஸ்டாண்டர்டில் கொடுக்க மாட்டாங்க சார், வியாபாரிகளுக்கே கொடுக்க மாட்டாங்க அந்த டிஸ்கவுண்ட்டு. நாங்கள் கண்டிப்பாக வந்து 20 to 25 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நான் பிராண்டாக இருந்துச்சுன்னா அது நாங்கள் எங்களுக்குள்ள அது வியாபாரம் அவங்க என்ன பொசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தக்கன நான் பிராண்டுக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம். நான் பிராண்டு அதுவும் பிராண்டு தான், பட் சென்னை மக்கள் அதிகமாக விரும்புகிறது ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதனால் மற்ற நிறையா கம்பெனி இருக்குது, வனிதா இருக்குது, மதன் இருக்குது, நிறையா கம்பெனிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக வரும். இது வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரம் இல்லை, இனிமேல் இல்லை. 2 நாளில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை வச்சு தான் வியாபாரிகளின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும். அது இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது சார், அது இயற்கையுடைய சூழ்நிலை. இருந்தாலும் எங்களுக்கு கருணை காட்டும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அனைத்து மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆனால் நிறையா வெரைட்டிஸ், புது வெரைட்டிஸ் நிறையா கடையில் வச்சுருந்தாங்க, பார்த்தோம். குழந்தைங்களுக்கு உண்டானாலும் நிறையா வச்சுருந்தாங்க. ரேட்டு வந்து போன வருஷத்துக்கு மாதிரி தான் தெரியுது. ஆனால் கஸ்டமர் யார் எந்த கடையில் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஃப்ரீயாக 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரைட்டி நிறையா வெரைட்டி, எல்லா கடையிலும் நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்கண்ணா. எல்லா கம்பெனிலையுமே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு உண்டான நிறையா இது வச்சுருக்காங்க. வாத்து, சிங்கம் அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. கடாய் இதை உள்ளது அந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்கண்ணா. விலையெல்லாம் போன வருஷத்துக்கு உள்ள விலை தான் இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் விலை கூடியிருக்க மாதிரிலாம் தெரில. எல்லா இடம் போன வருஷத்துக்கு உள்ள விலை தான் இருக்குது. நிறைய பசங்க வர கூட்டம் கம்மியாக தானே தெரியுது. எல்லா கடையும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விலைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறையா வெரைட்டிஸ், புது வெரைட்டிஸ் வந்திருக்கு மார்க்கெட்டில். இப்போது இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கிராக்கர்ஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் மற்றது கம்பேர் பண்ணுறப்போ நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா தராங்க, ஆஃபர்ஸும் நிறையா இருக்குது. ஆமாம், பொருளும் நல்லா இருக்குது. எக்ஸ்பைரி டேட் பார்க்குறப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். பொதுவாக தீபாவளினாலே நம்ம வச்சு வெடிக்குதா இல்லையான்னு டவுட்லேயே இருக்கும், தாண்டி போனதுக்கப்புறம்லாம் வெடிக்கும். இது பார்க்குறப்போ கிராக்கர்ஸ் நம்ம பேக்கிங் பார்த்தாலும் தெரியும், எக்ஸ்பைரி டேட்டும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அடித்து எதுவுமே இல்லை. நிறையா வெரைட்டிஸ் புதுசாக இருக்குது. ஆமாம், நிறையா இது இப்போது மற்ற கம்பேர் பண்ணுறப்போ சேஃப்டி மெஷர்ஸ் கிராக்கர்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. குழந்தைங்களே பிளாஸ்ட் பண்ணால் கூட அந்த கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காங்க. நிறையா இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது. ஆமாம், விலைகளும் பரவாயில்ல, டிஸ்கவுண்ட்டும் நல்லா தராங்க.